ஹாய், இன்னைக்கு அக்காஸ் கிச்சனில் பீட்ரூட் பொரியல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பீட்ரூட், 1 வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல் பூண்டு எடுத்து எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி டேஸ்டான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் அக்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, இடித்து வச்ச பூண்டு, 2 வரமிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இது போல் சிம்பிளான டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதை பார்ப்பீங்க. அது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அது நல்லாவே வதங்கி வரும். அந்த மாதிரி வதங்கி வரப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதை நீங்கள் தயிர் சாதம், வெறும் சாதத்துக்கு கூட லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி டேஸ்டான பொரியல், குழம்பு, இது மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அக்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.